Hello students, welcome to Kalvi Code. In the video, 11th standard maths, chapter 10 differential calculus, exercise 10.2 19th sum solve பண்ணலாமா. Y equal to log base 10 x. ஓகேவா? So log 10 x கொடுத்துட்டு இதை differentiate பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலா log x. ஓகேவா? ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1/xன்னு கிடைக்குமா? இங்கே லாகோட பேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும். சரிங்களா? லாக் e பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னா 1/xன்னு அர்த்தம். ஓகேவா? எதுவுமே இல்லைன்னா இருக்கிறதா அர்த்தம். ஸோ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 1/x. ஓகேவா? ஸோ வெறும் லாக் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், 1/xன்னு ஃபார்முலா எழுதி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஆனால் எங்கள் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது லாக் டு த பேஸ் ஆஃப் 10 ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எதுவுமே இல்லைன்னா நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலால போட்டுடலாம். இங்க 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாக் இங்க ஒரு நம்பரு இங்க ஒரு நம்பர், அதாவது இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. log AB, log AB அப்படிதானே இருக்கு. ஸோ log ஏன்ற இடத்துல 10 இருக்கா, பின்ற இடத்துல எக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏபி அது மாதிரி இருந்தா ஃபார்முலா log E ஃபர்ஸ்ட் பி எழுதணும், டிவிஷன்ல log E A எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை கன்வெர்ட் பண்ணணும். log 10x log AB இருக்கா? ஸோ log EB log EA. ஓகேவா? அப்போ ஏன்ற இடத்துல என்ன வரும், 10 வந்துடும். இங்க என்ன வரும், x வரும். சரியா? log AB, இது A, இது B. log Bன்ற இடத்துல x by log ஏன்ற இடத்துல 10. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். y is equal to log x by log 10. என்ன பண்ணியாச்சு, மாத்தியாச்சு. ஓகேவா? ஃபார்முலால போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ் தானே இருக்கு, ஆரிஜின்ஸ்ல எக்ஸ் இருக்கா, அப்போ ரெண்டு சைட்லயுமே நம்ம எக்ஸால என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dy by dx, y டிஃபரன்ஷியேட், y எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx equal to, இப்போ இது பாத்தீங்கன்னா log e to the power of 10 இருக்கா, இது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி. சரிங்களா? இது என்னது, கான்ஸ்டன்ட். இப்போ 3x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3x இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 3 into 3ன்றது கான்ஸ்டன்டா கோஎஃபிஷியன்டா, அதை அப்படியே வச்சுப்போம். எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஸோ 3ன்னு எழுதும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 1/5 into x dxன்னு இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், அந்த 1/5 அப்படியே வச்சுப்போம், கோஎஃபிஷியன்ட்ன்றதுனால. எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1/5ன்னு வருமா? இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். 1 இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, அப்ப அது அப்படியே எழுதிக்கணும். 1 log e to the power of 10, log e 10 இங்க இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். d by dx, ஏன்னா இங்க x இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணி ஆகணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். log ex. இப்போ இது கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ அப்படி என்ன பண்ணிடலாம், எழுதிடலாமா?
log e 10 into log ex. ஓகேவா? log x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1/x தான். சரிங்களா? log x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1/x தான். log ex அது டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1/x தான். அப்ப நமக்கு இது டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/x ஆ? 1/x. So 1/x into log e to the power of 10. நீங்க இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட். ஆனா உங்க புக் பேக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்ப இந்த log e10 இருக்கு இல்லையா, இத அப்படியே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்படி எடுத்துட்டு போகும்போது இது மட்டும் என்னவா மாறணும்? இந்த 1/x அப்படி விட்டுருங்க. இது டினாமினேட்டர்ல இருக்கா, நியூமரேட்டருக்கு போகும்போது log இது ரெண்டுமே மாறிடும். 10 பேஸ்ல போயிடும், இங்க வந்துடும். ஓகே, பை இந்த x அப்படி இருக்கும். இதை நியூமரேட்டர்ல கொண்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? இங்க பேஸ்ல இருக்கிறது இங்க போயிடும், இங்க இருக்கிறது பேஸ்ல வந்துடும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 10 இங்க வந்துடும், இங்க போயிடும். அதான் எழுதியிருக்கேன் பை இந்த x.